காலபுருஷ சக்கரத்தில் 5வது ராசியாக வலம் வரக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஒட்டுமொத்த காட்டையே கட்டியாலும் சிங்கத்திற்கு நிகரான தன்னம்பிக்கை, பெருமை, தலைமை, தைரியம் இது எல்லாத்தையுமே அடையாளமாக கொண்ட சிம்ம ராசிக்கு வணக்கங்க. சிம்மம் அப்படின்னாவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் எதிரிங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க மற்றவங்களுக்கு எதிரிகள் கிடையாதுங்க. ஆனால் மற்றவங்க இவங்க எதிரியாக மட்டும்தான் பார்ப்பாங்க. என்னன்னா எல்லாத்துலேயுமே சொந்த காலில் நிற்கிறாங்க, சுயமரியாதையோடு வாழ்கிறாங்க. தன்மானத்துக்கு ஒரு இழப்பு வருது அப்படின்னா தலையே போனாலும் அட போங்கடா அப்படின்னு இருப்பாங்க. இப்படி இருக்கிறதுனாலேயே யாருக்குமே சிம்மத்தை பிடிக்காது. ஆனால் இவங்களுடைய திமிர், கோபத்தையும் பார்த்து பொறாமையும் இருக்கும். ஒரு இடத்துல திமிர் இருக்குது, கோபம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உண்மை இருக்கும் இல்லையா, உழைப்பு இருக்கும் இல்லையா. சொந்த காலில் நிற்கிறதுனால தான் யார்கிட்டையுமே தலை வணங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ கடினமான உழைப்பிற்கு சொந்தக்காரங்க. அப்படின்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே தலை வணங்காத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக வாழ்கிறாங்க போல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறப்பாக வாழ்கிறாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் தலை வணங்காமல் கஷ்டத்தோடையும் கடினத்தோடையும் கண்ணீரோடையும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த கஷ்டத்தையும் கண்ணீரையும் வெளியே தெரியாமல் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இப்போ உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்க, இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நடக்கிறதுக்கு போட்டிருக்கியாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. என்ன நடக்கும்? இப்போ ஒரு சிலருக்கு யோசனை வரும், அட போமா இன்னும் பெருசாக கஷ்டம் வரப்போகுதா, ஆல்ரெடி சாகுற வரைக்கும் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு பேசுவீங்க. உண்மைதாங்க, நான் மறுக்க மாட்டேன். ஏன்னா இந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் கூட தோற்று போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை சூழ்ச்சிகள் உங்களை இழுத்துச்சுங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு தெய்வீக யோகம் கிடச்சிருக்கு. என்ன யோகம் அது? அதுதான் கஜகேசரி யோகம்ங்க. கஜம்னா என்ன? யானை. கேசரினா சிங்கம்ங்க. யானை போல வலிமை, ஆட்சி, செல்வம் இது குரு பொறுப்பேற்கிறாருங்க. இந்த குரு அப்படிங்கிறவர் அறிவிற்கும் ஞானத்திற்கும் தெய்வ அனுக்கிரகத்திற்கும் பொறுப்பாளி. இப்போது ஆல்ரெடி கடகராசியில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் கூட தன்னோட சொந்த ராசிக்கு வந்திருக்கக்கூடிய சந்திரனும் சேர்றதுனால அந்த இடத்துல இந்த கஜகேசரி யோகம் உருவாகி இருக்குதுங்க. இந்த 2 கிரகங்களினுடைய சக்திகளும் சேரும்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகம் அப்படிங்கிறது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த சிம்மத்தோட வாழ்க்கையில் பேரு, புகழ், பணம், மதிப்பு, மன அமைதி, ஆன்மீக வளர்ச்சி எல்லாத்தையுமே தரக்கூடிய இடமா இருக்குங்க. இப்போ ஜாதக கட்டத்தை ஒருத்து பார்க்குறப்ப கடகம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு 12ஆம் வீடுங்க. ஓகேங்களா? ஸோ 12ஆம் பாவத்தோட அனைத்து நன்மைகளுமே உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யுங்க. இதில் சிம்ம ராசிக்கு இந்த 12ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன? ஆன்மீகம், வெளிநாடு, மன அமைதி, ரகசிய ஆதாயங்கள். ஸோ சந்திரன் கடகத்தில் நுழையும் போது குருவோடு சேர்ந்து கஜகேசரி யோகம் உருவாகுதுங்க. இந்த யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மறைமுக நன்மைகளையும், வெளிநாட்டு வாய்ப்புகளையும், தெய்வ அனுபவங்களையும், உளவியல் ரீதியாக நிம்மதியையும் இதெல்லாமே சும்மா சாம்பிளுங்க. சகல விதங்கள்லையுமே நன்மைகளை அடைய போகிறீங்க. குறிப்பாக மனமாற்றம் வருதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசு ஒரு அமைதியான பாதையை நோக்கி செல்லும். இது வரைக்கும் அப்படி இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் குழப்பத்தோடையும் ஒரு மாதிரி ஆறாவாரமாக கோபத்தாபங்களோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எந்த யோசனையும் வேலை செய்யலை. யோசித்து திட்டமிட்டு செயல்பட்டால் கூட அதை கை கட்டுனா வாய் கெட்டலை அப்படிங்கிற மாதிரி அது எல்லாமே தப்பாகவும் தடையாகவும் போயிருக்குங்க. இப்போது பழைய குழப்பங்கள் தீருது.
உங்களுடைய உள்ளுணர்ச்சி ஆழமாகுது. சிலர் தியானம், ஜெபம், தெய்வீக பணிகளில் ஈடுபட போகிறீங்க. குரு சந்திரன் சேர்றதுனால உங்களுடைய மனசு உறுதியாகுதுங்க. ஆன்மீக ரீதியாக வெளிச்சம் அதிகமாகுது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மன எழுச்சி காலம் அப்படின்னு கூட சொல்லி முடிக்கலாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் விடுமா, மனவழியை கூட தாங்கிக்கலாம், உடல் வலியை கூட நான் தாங்கிக்கிறேன், ஆனால் இந்த பண கஷ்டம் என்னை பெரும்பாலும் என்னை பாடாப்படுத்துதுமா. 10 பைசா கூட நான் எனக்காக செலவு பண்ணல. சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல. மற்றவங்களுக்காக செலவு பண்ணிட்டு இப்போ நான் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேன். நம்பிக்கை வச்சவங்க எல்லாம் அழகாக நம்ப வச்சு ஏமாந்துட்டாங்க. பச்சையாக பொய் சொல்கிறாங்க. ஈரத்துணியை போட்டு கழுத்தது போல் நிறைய சிக்கல்களை நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். பண பிரச்சனை தான் எனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது. வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு தலை தெறிக்க ஓடுற அளவுக்கு மற்றவங்களுக்கு நான் பொறுப்பாளியாக போயிட்டு கடன் வாங்கி கொடுத்துட்டு நான் கடன் கட்டிகிட்டு இருக்கேன். எவ்வளவு உழைச்சாலுமே ராப்பகலாக உழைக்கிறேன், ஆனால் பெருசாக முன்னேறலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த யோகம் பண விஷயங்களில் மறைமுக லாபத்தை கொடுக்குதுங்க. சொல்லுங்கண்ணா. சகல விதங்கள்லேயுமே சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரப்போகுதுங்க. எல்லா இடத்துலையுமே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் எல்லாத்தையுமே அடைய முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சிம்மம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குபேர கடவுள் குபேர கடவுளே கொட்டி கொடுத்தாலும் பண விஷயத்தில் பக்குவமாக செயல்படணுங்க. கவனமாக கையாளணும். உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத அடுத்தவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணுங்க. அதுதான் மற்றவங்களோட நோக்கமே. நோகாமல் நோன்பு கும்பிடுறதுக்கு உங்களை அழகாக பயன்படுத்திக்கிறாங்க. உங்கள் பணம் ஏன் பணம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் பல ரூபாய் இருக்கா, 10 பைசா கூட இல்லையான்னு பச்சையாக பொய் சொன்னால் கூட கடவுள் ஏற்றுக்குங்க. பொய் சொல்கிறது தப்பு, நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். திரும்பவும் கஷ்டப்படுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வேலை, தொழில், கல்வி இது 3ம் எப்படி இருக்குது? இந்த யோகத்தால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு இருக்குங்க. முயற்சி பண்ணுங்க. வெளிநாட்டுக்கு போயிடலாம். அதே மாதிரி அரசு அலுவலகத்தில் இருக்கீங்க, அரசாங்க அதிகாரியாக இருக்கீங்க அப்படின்னா புதிய பதவி உயர்வு சாத்தியம்ங்க. மேலதிகாரிகள் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்த மேலதிகாரிகள் எல்லாம் வேறு இடத்துக்கு இடம் மாறி போவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு அடங்கி போவாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டு நடந்துக்குவாங்க. உங்களுடைய ஆலோசனை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. அதே மாதிரி தனியார் நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 40 நாட்களில் கட்டுமானம், கல்வி, மருத்துவம், ஆன்லைன் சேவை, கலாச்சாரத்துறை இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கு லாபம் பல மடங்கு அதிகமாக போகுதுங்க. உங்களுக்கு வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருங்க, வெளிநாட்டில் வேலை பாருங்கள். எந்த துறைகளாக வேணால் இருங்க. டாக்டரோ, வக்கீலோ, கலெக்டரோ இல்லை போலீஸோ யாராக வேணால் இருங்க. உங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தகுந்த மாதிரி சிறப்பான நேரம்ங்க இது. நல்ல நேரம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க இல்லையா, அந்த நல்ல நேரம் இது தாங்க. அதே மாதிரி காதல் மற்றும் குடும்பம், காதல் வாழ்க்கையில் அமைதி வருதுங்க. பிரிஞ்சு போன காதலில் கூட ஒன்று சேருவீங்க. பிரிஞ்சு போன தம்பதிகள் கூட ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் எல்லாம் அலைஞ்சிட்டோம், இல்லை டிவோர்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, திரும்பவும் கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் திரும்பவும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சுப செய்திகள் உங்களை சேரும். விருப்பத்திற்கு தகுந்தது போல் உங்கள் வாழ்க்கை துணை நல்ல வரன் அமையுங்க. மறுமணத்திற்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட சரிங்க, வாய்ப்பு இருக்குது. இதோட தாயாரோட பாசம் அதிகமாகுது. தாயாருடைய ஆசீர்வாதம் மிக முக்கியங்க. கடகம் அப்படின்னாவே சில இடங்களில் சொல்லியிருக்கோம் தாய் பாசம். ஸோ அந்த இடம் உங்களுக்கு வேலை செய்யுதுங்க. அடங்கி போவோமா, எங்கள் அம்மாவுக்கு தான் ஆகாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் ஏற்றுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். தன்னால் குடும்பத்தில் ஒரு வாய்ப்பு அமையுங்க. வீட்டிலையும் ஆன்மீகம் நிறைந்த சூழல் உருவாகுது. தீய சக்திகள் எல்லாமே விலகுதுங்க. சிலர்
வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா அமைதுங்க. வெளிநாட்டில் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாடு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சண்டை சச்சரவாகவே இருக்குது அப்படின்னு வழி நடத்திட்டு வேதனைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலக போகுதுங்க. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன் கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, இது எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. சிம்மம் அப்படின்னாவே தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எல்லாரையும் விட கொஞ்சம் அதிகமாகவே கொண்டவங்க. உங்களுக்கு இந்த நாட்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமாக மாறப்போகுதுங்க. சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சிரிப்புக்கான அர்த்தமே தெரியாத ராசிங்க. பாவப்பட்ட ராசியோ நம்ம அப்படின்னு பல நேரம் யாருக்குமே தெரியாமல் அழுதுருக்குங்க. என்னடா பாவம் பண்ணோம், பாவம் பண்ணவெல்லாம் நல்லா இருக்கானே, நல்லா சிரிச்சிட்டு இருக்கான், நம்ம ஏன் மனசறிஞ்சு ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினச்சதில்லை, ஆனால் நம்ம மட்டும் கஷ்டப்படுறோம். பொதுவாகவே நம்ம மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் நல்லது பண்ணுறவன் மட்டுமே கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒருத்தனோட வாழ்க்கையை சீரழிக்கிறவன், ஒருத்தவங்களை அழ வச்சு வேடிக்கை பார்க்குறவன், ஒருத்தவங்கள அழுகையால் வாழ்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கான், சிறப்பாக இருக்கானே, ஜெகஜோதியாக இருக்கானே. ஏன் இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குங்க. சிம்மத்துக்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க. இதுக்கான பதிலையும் நீங்கள் நிறைய இடத்துல தேடி இருப்பீங்க இல்லையா? இப்போது பாவம் பண்ணவன் சிரிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நல்லவன் கஷ்டப்படுறான். சிம்ம ராசி நல்லவங்க கஷ்டப்படுறீங்க. இதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். உங்களுடைய அதிபதி சூரியன், ஒளியும் வெப்பமும் பெறக்கூடியவர். சிம்மம் அப்படிங்கிறது சூரியனோட வீடு. அந்த ஒளியோடு சேர்ந்து வாழ்கிறவங்க எப்பவுமே எரிச்சலையும் சோதனையும் அனுபவிப்பாங்க. இது நியதிங்க, ஜோதிட நியதி. ஏன் தெரியுமா? இது சித்தர்கள் சொல்கிறாங்க. சிம்ம ராசி ஒளியோடு பிறந்தவங்க, இருளை அகற்றும் கடமையோடு பிறந்தவங்க. அந்த இருளை அழிக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறப்போ அந்த இருள் இவங்களை காயப்படுத்தும். புரியுதுங்களா? ஆனால் அந்த காயம்தான் உங்களை பரிபூரணமாக மாற்றி வைக்குங்க. உங்களுடைய கர்மங்கள் சுத்திகரிக்கும். அதாவது நம்ம பாவம் போயிருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரனா யாருங்க? ஒரு கர்ம சுத்தி காரக ஜென்மம்னு நாங்கள் ஜோதிட ரீதியாக சொல்லுவோம். அதாவது உங்களுடைய வாழ்க்கை ஒரு சுத்திகரிப்பு நிலையம் மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு துன்பமும் உங்களுடைய பாவத்தை எரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாவே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. என்னோட வாழ்க்கை இப்போ நான் நல்லா இருக்கிறதுக்கான ஒவ்வொரு படியாக முன்னேறிட்டு போகுது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க. இல்லைம்மா நீ வேற, விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னா சத்தியமாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. புரியுதுங்களா? சிம்ம ராசியோடைய கர்ம விளக்கம் சொல்கிற கேட்டுக்கோங்க. முந்தைய ஜென்மத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் பல பேர் பெருமை, அதிகாரம், தலைமைன்னு இருந்திருப்பீங்க. அந்த ஆட்சியில் சில நேரங்களில் உங்களுக்கே தெரியாமல் தாழ்ந்தவங்களை கூட புண்படுத்தி இருக்கலாம். அது கர்மத்தோட விளைவு. இந்த ஜென்மத்தில் மனக்காயம், அன்பு இழப்பு, ஒற்றை, அதாவது தனிமை, இந்த வடிவில் வரும். நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்க இல்லையா, நமக்கு யாருமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி நம்ம ஏதாவது பாவம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறப்போ ஒரு அரசனாக இருக்க அந்த நேரத்தில் நல்லவனையும் தண்டிச்சிருக்குங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? முன் ஜென்மத்தில் ஆட்சி, இந்த ஜென்மத்தில் அடக்கம், முன் ஜென்மத்தில் புகழ், இந்த ஜென்மத்தில் சோதனை. இதுதான் நியதிங்க. இது தண்டனை இல்லை, சுத்திகரிப்பு. அதுதான் சித்தர்கள் சொல்கிறது. அதாவது அவன் ஒளி பிறக்க அவன் எரியணும். நீ வெளியில் தெரியணும் அப்படின்னா இந்த சோதனைகளை எல்லாமே நீ கடந்து வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது அர்த்தங்க. இதில் சிம்ம ராசியோட மனசு எப்படி ஒரு நெருப்புக்குள்ள மலர்ந்த மல்லிகை பூ மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள். வெளியில் வலிமை, உள்ள மென்மை.
கோபம் தெரிஞ்சாலுமே உங்களுடைய மனசு வந்து குழந்தை மாதிரி நெகிழ்ச்சி கொண்டதுங்க. அன்பு தேடுறவங்க, ஆனால் பெருமையால் சொல்ல மாட்டாங்க. இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் மற்றவங்களுடைய மனசை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு சிம்மத்துக்கு இருக்குதுங்க. ஆனால் சிம்மத்தோட மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிம்மம் வந்து வெளியிலையும் சொல்லாது, குறிப்பாக ஆசைப்பட்டதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. இப்போ இவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை கொண்டவங்க. இதனால தான் எல்லாத்தையுமே சாதிக்க முடியுது. ஆனால் மனசு உடஞ்சிட்டா இவங்களால எதுவுமே பண்ண முடியாதுங்க. புரியுதுங்களா? சிம்மம் வந்து மேக்சிமம் மனதளவில் காயப்பட்டிருக்கீங்க. சிம்மத்தை பெரும்பாலும் மனசை உடச்சி தான் உங்களை வந்து வீழ்த்தி இருப்பாங்க. புரியுதுங்களா? சின்னதாக ஒரு சொன்னால் கூட அதை தாங்க மாட்டாங்க. ஆனால் ஊர் உலகமே வந்து ஏற்று நின்று அப்படி பண்ணால் கூட தைரியசாலிங்க. அந்த மனசு அப்படிங்கிற விஷயத்தில், அன்பு அப்படிங்கிற விஷயத்தில் அடிமைப்பட்டவங்க. இவங்களுக்கு வெளிச்சம் அப்படிங்கிறதே உயிர் தாங்க. புகழ், அங்கீகாரம் இல்லாமல் உயிரே துன்பம்தான். இவங்களுக்கு வாழ்க்கை சோதனை பார்த்தோம் அப்படின்னா, சிம்மம் அப்படின்னாவே சூரியன். சூரியனா என்ன? அக்னி. அக்னினா சோதனை. இவங்களாதான் வாழ்க்கையை வந்து ஈஸியாக இருக்கிறதுல எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய எதுவுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலகட்ட சோதனைகளுக்கு அப்புறம்தாங்க கிடைக்கும். இந்த சோதனைகள் எல்லாமே சித்தர்களினுடைய பாதைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்குங்க. சின்ன வயசில் தந்தையோட பிரிவு வந்திருக்கும், காதல் ஏமாற்றம் வந்திருக்கும், நண்பர்களால் மோசம் அனுபவிச்சிருப்பீங்க, தொழிலில் நம்பிக்கை உடைஞ்சிருக்கும், பணநிலையில் தாமதத்தை பார்த்துருப்பீங்க, பணத்தை ஏமாந்துருப்பீங்க, நல்லதை செஞ்சாலுமே பழி பாவம் தான் உங்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கும். இந்த இடத்துல தான் வந்து சிம்மம் வந்து இந்த கேள்வி கேட்டிருப்பீங்க. நான் நல்லது தான் பண்ணேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? எவ்வளவு ஆதங்கப்பட்டு அந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. எந்த தெய்வத்துக்கிட்ட வச்சிங்களோ எனக்கு தெரியாது, யார்கிட்ட உட்கார்ந்து அழுதிங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் செஞ்ச அந்த நல்லது இருக்கு இல்லையா, அது உடனே பலன் தராமல் போயிருக்கலாம். மற்றவங்க அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையில்லாத பழிப்பாவங்களை சுமத்தி இருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய கர்ம கடனை அடைக்கும். உன்னால் நல்லது அனுபவிச்சவங்களால் உனக்கு கர்ம கடன்கள் குறையுங்க. பாவ புண்ணிய கணக்கு பாவம் குறைஞ்சு புண்ணிய கணக்கு ஏறுங்க. அதனால தான் சிம்ம ராசிக்காரங்க எப்போவுமே நீதி உணர்ச்சியோடு இருக்கீங்க. உங்கள் மனசு வந்து சுத்தங்க. இதனால் வாழ்க்கை அப்படிங்கிறது சுலபமாக மாறும். சந்தோஷம் கண்டிப்பாக வருங்க. மனசை தளர விட்டுறாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில், பணம், சமூக நிலை பற்றி சொல்கிற கேட்டுக்கோங்க. நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் தரக்கூடிய சூரியன் மாதிரி. அதிகாரம், மேடை, வழிகாட்டுதல் இது போன்ற துறைகளில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு பொருத்தமான தொழில்கள் என்ன தெரியுமா? அரசாங்கம், காவல்துறை, இராணுவம், மேலாண்மை, நிர்வாகம், கல்வித்துறை, ஊடகம், மேடை பேச்சு, ஜோதிடம், சட்டம், அரசியல், சமூக சேவை, அதே மாதிரி தனித்தொழில், இந்த மாதிரி லீடர்ஷிப் ரோல், இது எல்லாமே உங்களுக்கு உகந்த தொழில்கள். இந்த தொழில்கள் இருந்தால் சிம்மத்தை வந்து யாராலையுமே வீழ்த்த முடியாதுங்க. சிம்மம் எப்போவுமே மற்றவங்க கிட்ட வேலை செய்யாதுங்க. இது வந்து உண்மையான விஷயம். இப்போ நான் இல்லைம்மா, ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன், அரசாங்க அதிகாரியாக இருக்கேன், என்ன வேணால் இருக்கட்டுங்க, சொந்தமாக தொழில் உங்கள் வாழ்நாள் அமையுங்க. பிறர் சிம்மத்துக்கிட்ட வேலை செய்யக்கூடியது தான் நியதி. அரசன் வந்து மற்றவன்கிட்ட வேலை செய்வான். அரசன் வந்து மற்றவங்களை வச்சு வேலை வாங்குபவரா? நீங்கள் அரசன். இதை வந்து யாராலையுமே மாற்ற முடியாதுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சிம்மம் என்றைக்குமே சிம்மம் இல்லைன்னு மறுத்தீங்களோ அன்னையிலிருந்து தோல்வி ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன சோதனை வேணால் வரட்டுங்க. அரசன் இல்லைன்னு ஆயிருமா? சிங்கம் இல்லைன்னு ஆயிருமா? நீங்கள் சிங்கங்க. ஒட்டுமொத்த காட்டிலையும் எத்தனை நரிநாய்கள் ஊளையிட்டாலும் உங்களுடைய கர்ஜனைக்கு ஈடாகாதுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. உங்களுக்கு சுய தொழில் சிறந்தது. தாமதமாக ஆரம்பித்தாலும் நிலைத்த வெற்றி உறுதி. அதே மாதிரி பணம். சிம்ம ராசிக்காரர்கள் எப்போவுமே பணத்தை தேட மாட்டீங்க. ஆனால் பணம் உங்களை தேடி தான் வரும். தன்னம்பிக்கை, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய தியானம், உங்களுடைய மனசு சுத்தமான அமைப்பு, இதனால் பணம் கொஞ்சம் தாமதப்படுங்க. இதெல்லாமே சொல்ல சிம்ம ராசி வந்துட்டு செல்வ செழிப்போடு இருக்கீங்க.
சொல்ல மாட்டேங்க, கஷ்டப்படுறீங்க. ஆனால் பணம் அப்படிங்கிறது ஒரு நாளுமே உங்களை ஆள முடியாது. நீங்கள் தான் அடக்கி ஆண்டுட்டு இருப்பீங்க. பணம் தாமதப்படும், தடைப்படும், உங்களை ஏமாத்தலை, என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த பணம் அப்படிங்கிறது உங்ககிட்ட தேடி வந்தே ஆகணுங்க. ஆனால் அந்த பணம் அப்படிங்கிறது உங்ககிட்ட நல்ல பேரும், அதே மாதிரி நீங்கள் பணத்தை சேர்க்கக்கூடிய பரிகாரம் சொல்கிற கேட்டுக்கோங்க. சூரியனுக்கும் தினமும் தண்ணீரை அர்ப்பணை பண்ணுங்க. காலையில் 6லிருந்து 7 மணிக்கு சூரிய மந்திரம் ஓம் சூர்யாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பு தாங்க. 11 முறை சொல்லுங்கள். தங்க நிறத்தையும் மஞ்சள் நிறத்தையும் அடிக்கடி பயன்படுத்துங்க. இந்த 2 நிறங்களும் உங்களுக்கு சூரிய பகவானோட அதிர்ஷ்டத்தை வலுப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ சூரியனை வழிபாடு செய்யாமல் சிம்மத்தோட சிறப்பாகாதுங்க. உடைய அருமை பெருமை வெளியே தெரியாது. நீங்கள் என்ன முட்டினாலும் மோதினாலும் ஒன்றுமே வேலைக்காகாதுங்க. அதாவது சூரிய பகவானினுடைய வெளிச்சம் எப்படியோ இருள் எப்படியோ நீங்கள் இவரை வழிபாடு செஞ்சால் மட்டும்தாங்க வெளிச்சத்துக்கு வருவீங்க. இல்லை 2 பக்கத்துக்கு தான் போவீங்க. இந்த 2 பக்கத்தில் கண்டிப்பாக உங்களால் சந்தோஷமாக வாழ முடியாது. சூரியன்